கேவி வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. வீசும் அழகு தீபம் என் தாயின் மங்கள ரூபம். ஒளி வீசும் அழகு தீபம் என் தாயின் மங்கள ரூபம். ஏழை நெஞ்சிலே ஏங்கிடும் மனதிலே, ஏழை நெஞ்சிலே ஏங்கிடும் மனதிலே கொழுவிருக்கும் தேவியே, நாதனவன் மங்கையே. கொழுவிருக்கும் தேவியே, நாதனவன் மங்கையே, என் தாயின் மங்கள ரூபம். உள்ளமெல்லாம் உன்னை வாழ்த்தி கள்ளமெல்லாம் நீங்கிடவே அருள் தந்து காப்பாயே திருச்சானூர் மங்கையே. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினி ब्रह्मेशादिसुरव्रतः सदगितः त्वद्दासदासीगणः श्रीरित्येव च नामते भगवती ब्रूमः कथं त्वां वयम्. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதித்தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவம் 2ஆம் நாள் காலை பெரிய சேஷவாகனம். அலிமேலு மங்காபுரம் என்று நம்மால் அழைக்கப்படுகிற திருச்சானூர் புண்ணிய திருத்தலத்திலே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பத்மாவதித்தாயார் இதோ இதோ பெரிய சேஷவாகனத்தில் நமக்கு தரிசனம் தருகிறார். தாயாரை சுமந்து செல்கிறோம் என்கிற பெருமிதத்துடன் ஆதிசேஷன் பெரியவனாக காட்சி தருகிறானோ என்று வர்ணிக்கத் தோன்றுகிறது. நச்சு நாகனைக் கிடந்த நாதன் வேத கீதனே என்று திருமழிசைப்பிரான் பக்தி பரவசத்துடன் பாடிய எம்பெருமானின் திவ்ய மகிஷி ஸ்ரீ பத்மாவதித்தாயார் இதோ பெரிய சேஷவாகனத்திலே நமக்கு தரிசனம் தருகிறார். நம்மாழ்வார் தான் அவதரித்த இடத்தில் இருந்து கொண்டே வானமாமலை எம்பெருமான் தெய்வநாயகனை வழிபடுகிறார். தன்னுடைய தாட்சியை விண்ணப்பித்து நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உண்ணவிட்டு ஒன்றும் ஆற்றகிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே என்று பாடுகிறார். தாயாரை சேவிக்கும்போது நாமும் பக்தியுடன் நம்முடைய உள்ளக்கிடக்கையை வெளியிட்டு தாயாரை வணங்குவோம். பக்தர்களே, பெரிய சேஷ வாகனத்தில் பிராட்டியை சேவிக்கும்போது நம்மாழ்வாருடைய பாடல் வரிகள் ஈர்கின்றன. நாம் எப்பொழுதும் வணங்கத் தகுந்தவனாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். அவ்வாறே தாயாரும். இவர்களை வணங்கும்போது இந்த திவ்ய தம்பதிகளல்லவா நமக்கு தஞ்சம் என்று எண்ண வேண்டும். இதைத்தான் நம்மாழ்வார் நாகணமிஷ நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்று அருளி
அருளிச் செய்கிறார். பெரிய சேஷ வாகனத்தில் தாயாரை தரிசித்து சகல சௌபாகியங்களையும் பெறுவோம். இந்திராணி முக கீர்வாணி கணசேவா பிரஹர்ஷிணி சர்வேஷாம் ஜகதாமம்ப லக்ஷ்மியஸ்து தவ மங்களம். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். அருளாக தரணும் இன்பமே நீதானே. திரேதாயுகம் அதிலே சீதையன வேடமே, ராமனது இனிய திருமுகம் காணவே. ரகுராம தேகமே இகமதிலே யோகமே, ரகுராம தேகமே இகமதிலே யோகமே, எனவே நீ பிரேமமிக மனமதை தரவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். அருளாக தரணும் இன்பமே நீதானே. துவாரகை தீவையே ஸ்ரீகிருஷ்ணன் ஆளவே, இது போல அழகே இகமதிலே காணுமோ. கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கண்ணனே உலகில் என்னாதன் என்றாய். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். அருளாக தரணும் இன்பமே நீதானே. கலியுக அதிசயம் கமலமலத்தனிலே, ஆகாசராஜனது பாசமலன் மகளாய் தோன்றினாய் மாறினாய் பொன்னேனி பாவையாய், நீ ஸ்ரீனிவாசனின் சிந்தையில் வாழவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். அருளாக தரணும் இன்பமே நீதானே. ஊஞ்சல் சேவை. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய். செம்பொன்சேர் கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே இராகவனே தாலேலோ என்று குலசேகராழ்வார் எம்பெருமானுக்கு தாலாட்டு பாடினார். நாமும் நம் தாயாருக்கு தாலாட்டு பாடி பக்தியுடன் தாயாரை தரிசிப்போம்.
மாளுருவாய் மூவடிவன் கொண்டளந்த மன்னன் சரிதைக்கே மாலாகிப் பொன் பயந்தேன் பொன்னம் கழிக்கானல் புள்ளினங்காள் புல்லாணி அன்னமாய் நூல் பயந்தார்க்கு ஆங்கிதனைச் செப்புமினே. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவம் 2ஆம் நாள் இரவு ஹம்சவாகனம். ஸ்ரீ பத்மாவதி தாயார் வீணையை கையிலேந்தி நமக்கு தரிசனம் தருகிறார். தாயாரை ஹம்ச வாகனத்தில் சேவிக்கும்போது பெரியாழ்வார் பாசுரம் ஒன்று நெஞ்சை நெருடுகிறது. துன்னிய பேரிருள் சூழ்ந்துலகை மூட மன்னியனான் மறை முத்தும் மறைந்திட பின்னே உலகினில் பேரிருள் நீங்க அந்நன்னமதானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ என்று. ஒரு காலத்தில் மதுகைடவர்கள் வேதங்களை அபகரித்துச் சென்று பாதாள உலகில் மறைந்து கொண்டனர். அப்பொழுது எம்பெருமான் அவர்களைத் தேடி அழித்து வேதங்களை மீட்டு அன்னப்பறவை உருவில் பிரம்மதேவனுக்கு வேதங்களை உபதேசித்தான். அம்சவாகனத்தில் தாயாரை சேவிக்கும்போது இதை எண்ணிப் பார்க்கிறோன். திருமங்கையாழ்வாரும் அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை என்று திருவேங்கடமுடையானை ஹம்சாவதாரம் செய்த பெருமாளாக வர்ணிக்கிறார். ஹம்சவாகனத்தில் தாயாரை தரிசிப்பதால் நம்முடைய மனோவிகாரங்களெல்லாம் அகலும். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஹம்சா என்று ஒரு பெயர் உண்டு. ஹம்சாயை நமஹா என்று சொல்லி தாயாரை தொழுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சக்தியாய் அன்பு தெய்வமாய் நாளும் காப்பவள் யாரம்மா, நாளும் காப்பவள் யாரம்மா, யாரம்மா யாரம்மா, நாளும் காப்பவள் யாரம்மா, யாரம்மா யாரம்மா, நாளும் காப்பவள் யாரம்மா. திருமலை வாசனின் மார்பினில் வாழும் மங்கை அவளே பத்மாவதியே, மங்கை அவளே பத்மாவதியே, யாரம்மா இனி யாரம்மா, மங்கை அவளே பத்மாவதியே, யாரம்மா இனி யாரம்மா, மங்கை அவளே பத்மாவதியே. ஆதிசக்தியாய் அன்பு தெய்வமாய் நாளும் காப்பவள் யாரம்மா, நாளும் காப்பவள் யாரம்மா. திருச்சானூர் எனும் திருத்தலத்தினிலே வீற்றிருப்பவளும் யாரம்மா, வீற்றிருப்பவளும் யாரம்மா. ஏழை எங்களை நாளும் காத்திடும் அன்னை அவளே பத்மாவதியே, அன்னை அவளே பத்மாவதியே. நித்திய சேவகனை நாளும் கண்டு நலமே தருபவள் யாரம்மா, நலமே தருபவள் யாரம்மா. தீராவினைகள் தீர்த்து வைத்திடும் எங்கள் தேவி பத்மாவதியே, எங்கள் தேவி பத்மாவதியே. ஆதிசக்தியாய் அன்பு தெய்வமாய் நாளும் காப்பவள் யாரம்மா, நாளும் காப்பவள் யாரம்மா. மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை
சந்நிதி வந்தோர் சங்கடம் தீர்க்கும் சக்தி ஸ்வரூபிணி பத்மாவதியே, சக்தி ஸ்வரூபிணி பத்மாவதியே. நாடி வந்தோரின் நலமே காத்திடும் மங்கள நாயகி யாரம்மா, மங்கள நாயகி யாரம்மா. குறைகளை தீர்க்கும் கோவிந்தன் அவனின் மனதினில் இருக்கும் பத்மாவதியே, மனதினில் இருக்கும் பத்மாவதியே. ஆதிசக்தியாய் அன்பு தெய்வமாய் நாளும் காப்பவள் யாரம்மா, நாளும் காப்பவள் யாரம்மா. யாரம்மா யாரம்மா நாளும் காப்பவள் யாரம்மா, யாரம்மா யாரம்மா நாளும் காப்பவள் யாரம்மா. திருமலை வாசனின் மார்பினில் வாழும் மங்கை அவளே பத்மாவதியே, மங்கை அவளே பத்மாவதியே. யாரம்மா இனி யாரம்மா மங்கை அவளே பத்மாவதியே, யாரம்மா இனி யாரம்மா மங்கை அவளே பத்மாவதியே. RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா.